என்னால் இவ்வளோ கிலோமீட்டர் வேகம் ஓட முடியும் அப்படின்னா என்னுடைய தைரியம் தான். இல்லை கூட 4 பேரை பிடிச்சிட்டு எல்லாரையும் ஒன்றா பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போக முடியும். இப்போ திமுக வந்ததுன்னா தன்னால் ஓட முடியுன்ற ஒரு தைரியத்தை வச்சிருக்கு. அதால் வந்து அது தைரியமாக சொல்லுது. நாங்கள் கேட்டோமா சார், நாங்கள் கேட்டோமா அவங்க 5000 ரூபாய் கேட்கலீங்க. இப்போ இருக்க இந்த அரசாங்கம் வந்து முன்னாடியே வந்து ரூல்ஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல. இந்த ஹெல்மெட் போட்டு போகிறது அப்படின்றது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா என் வீட்டில் என் பையன் உயிர் வந்து போயிருக்காரு. ஒரு 1 இயர் பேக் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. இப்போ கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேபி எலெக்ஷனுக்காக இருக்கலாம். ஒரு சிலர் வந்து கொள்கை ரீதியாக கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து சீட்டுக்காக இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் முளைச்சி எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன். ஒரு விஜய் எடுத்துக்கலாம், அவர் வந்து கூட்டணி ஆட்சி தான் பேஸ் பண்ணுறாரு. ஆனால் அப்படி சொல்லி யாரும் போய் சேரல. அவர் இது வரைக்கும் அவர் கூட போய் யாருமே சேரல. ஏன்னா அவர் இப்போ 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடிச்சலன்றது வந்து சாத்தியம் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து இப்போ அதாவது திமுக தலைமையான இந்தியா கூட்டணி ஒரு புறமும் மறுபுறம் வந்து அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி ஒரு புறமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருக்கிறாங்க. தனித்து போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் வச்சுருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் திமுக கூட்டணி தான் நல்லா பலமாக இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணி வந்துச்சுன்னா எதிர்கட்சியாக வந்து சீமான் வந்தாருன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் கேட்கறதுக்கும் சரி, அதை சரியான முறையில் செயல்படுத்துறதுக்கும் சீமான் எதிர்கட்சியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்துருக்கிற புது கட்சி இன்னும் கொஞ்சம் போகணும். இன்னும் அவங்களுக்கு அனுபவம் பற்றணும். அனுபவம் போனால் தான் தெரியும், அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். மற்ற இதுவெல்லாம் எதுவும் அதிமுகலாம் பழைய நிலைமைக்கு அது மாறிடுச்சு. அது வந்து வர்றது கஷ்டம்தான். அதிமுக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக பக்காவாக வரும். ஆனால் தமிழ் மக்கள் வந்து சீமானை கண்டிப்பாக எதிர்கட்சியாக வர வைக்கணும். ஏன்னா நம்ம அந்த எதிர்கட்சியாக வந்தால் தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை இன்னும் நல்ல மேம்பாடாக கொண்டு போக முடியும். இப்போ இந்த கூட்டணிக்குள்ளேயே குழப்பம், கூட்டணி கட்சிக்குள்ளேயே குழப்பம் இதெல்லாம் நடந்துருக்கு. இதை பற்றி என்ன? இல்லை அது அரசியல் எல்லாம் சகஜம். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து கடைசியாக எலெக்ஷன் வரும்போது எல்லாமே சரியாயிடும். அதை சரியான முறைக்கு எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க அவங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும், கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது என்னடா கூட்டணிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, நிறைய பிரச்சனை போயிட்டே இருக்குன்னு. இதெல்லாம் வந்து எல்லாம் இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னா வந்து ஒரு இடத்துல போயிட்டு இங்கே சம்பளம் அதிகம், இல்லை அடுத்த இடத்துல போனால் இன்னும் சம்பளம் அதிகம், நான் அதை விட்டு ரிசைன் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போவேன். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. ஆனால் இதை சரியான போக்குக்கு இல்லை சரியான ஒரு தமிழ்நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னா திமுக ஓரளவுக்கு எனக்கு கலைஞரை பொறுத்தளவுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. அம்மா வந்தாங்க, அந்த அம்மா வந்து கொஞ்சம் உள்ள ஒரு வன்மத்தை வச்சு தான் வந்து எல்லாத்தையுமே பயன்படுத்தினாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தளவுக்கு நல்ல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு. ஆனால் எதிர்கட்சியாக சீமான் வரணும் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் வெளியேறும் அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை. அதெல்லாம் வெளியேறாது. காங்கிரஸ்லாம் வெளியேறவே ஏறாது. விருதுநகரில் இருக்கக்கூடிய எம்பி சொல்கிறாரு, அவர் ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காரு. மேலே இருந்து என்ன வந்தாலும் சரி, மேலே வந்து எல்லாருமே ஓகே தான். ஆனால் விருதுநகரில் இருக்கிறவர் தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக சொன்னாங்கன்னா பரவாயில்ல, யாரும் அப்படி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. திமுக அமைச்சர்கள்லாம் காங்கிரஸ் மேலே வந்து நிறைய இதை தானே சொல்கிறாங்க, நீங்கள் போனால் போங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் வந்து. இல்லை அது வந்து தைரியம்தான். இப்போது என்னால் இவ்வளோ கிலோமீட்டர் வேகம் ஓட முடியும் அப்படின்னா என்னுடைய தைரியம் தான். இல்லை கூட 4 பேரை பிடிச்சிட்டு எல்லாரையும் ஒன்றா பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போக முடியும். இப்போ திமுக வந்ததுன்னா தன்னால் ஓட முடியுன்ற ஒரு தைரியத்தை வச்சிருக்கு. அதால் வந்து அது தைரியமாக சொல்லுது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, விஜய் அவர்கள் தமிழக அதுதான். அவர் விஜயை பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் வரணும். அனுபவம் வந்தால் கண்டிப்பாக அவர் கூட வெல்லலாம். ஆனால் வந்து இன்னும் அனுபவம் கொஞ்சம் சரியான அனுபவம் கிடையாது. இப்போ புதுசாக வரும்போது எல்லாருமே இப்போ உள்ளே வரோம் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் உள்ளே வராங்க அப்படின்னா கொஞ்சம் அனுபவம் இருக்கணும். இன்னொன்று வந்து அதுக்கேற்ற வந்து கையில் பணபலம் இருக்கணும். அவர் இன்னும் நிறைய முறையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் ஆரம்பிக்கலை. அவர் செய்யட்டும், செஞ்சால் பார்த்துக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து குறிப்பாக இப்போ அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணிகளை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி ஒன்றும் அந்த அளவுக்கு எனக்கு திருப்தியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது கூட்டணி சும்மா கண் துடைப்பு மாதிரி தெரியுது. குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனியாகவே போட்டுவிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலையும் பங்கு தரேன், அதிகாரத்திலையும் பங்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் சார் இருந்தாலும் ஓகே, சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் அதெல்லாம் பற்றிலாம் எனக்கு ஐடியா இல்லை. விஜய் சார் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக வரும். அதில் ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் எனக்கு மட்டும் மற்ற எல்லாருக்குமே இதை வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அவர் தான் வரணும் நானும் எதிர்பார்க்குறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு எப்படி செயல்படுது? திராவிடம் புரியல. இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, அதாவது திமுக அரசு எப்படி செயல்படுது? குட்டும் இல்லை பேடும் இல்லை. பெண்களுக்கான அரசு அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
அது வந்து அப்படி பெண்களை கவர் பண்ணால் தான் அவங்க ஓட்டு வாங்க முடியுன்றது அவங்களுடைய லாஜிக். அதுக்காக அது மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ கூட வந்து 5000 ரூபாய் போட்டிருந்தாரு சிறப்பு. நாங்கள் கேட்டோமா சார்? நாங்கள் கேட்டோமா அவங்க 5000 ரூபாய் கேட்கலீங்க. ஏன் போட்டீங்க? அதாவது மாதம் மகளிருக்கான உரிமை இல்லை இப்போ தான் போடுறாங்க. இப்போ அந்த எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு. சில எல்லாமே விலை இருக்குது. இந்த 1000 ரூபா போட்டு எப்படி போதுமா அந்த 5000 ரூபாய்ங்களை எல்லாருக்குமே? எந்த யூஸுமே இல்லையா அதை வாங்கி? நிறைய பேர் நான் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை வாங்கிட்டு உடனே அந்த பைசா வாங்கிட்டு அவங்க ஒய்ஃபை அடித்து அந்த காசு வாங்கிட்டு குடிக்கிறது போயிருக்காங்க. நானே பார்த்தேன். அது போட்டு வீட்டில் பிரச்சனை இருக்கிறக்காண்டி ஒன்றும் யாருமே ஹாப்பியாக அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 நாள் ஓகேவா இருப்பாங்க. அந்த ஃபுல்லுமே அந்த அமௌண்ட் வாங்கி குடிக்க தான் போயிருக்காங்க. திமுக அரசுல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன? எனக்கு பேச பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா இப்போ இருக்க அந்த அரசாங்கம் வந்து முன்னாடியே வந்து ரூல்ஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல. இந்த ஹெல்மெட் போட்டு போகிறது அப்படின்றது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா என் வீட்டில் என் பையன் உயிர் வந்து போயிருக்காரு. ஹெல்மெட் அப்போ வந்து யாரும் போடலன்ற அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. பணம் வாங்கிட்டு அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாங்கன்னா என் வீட்டில் ஒரு பெரிய இழப்பு எனக்கு ஆயிருக்காது. 11 மணிக்கு மேலே வெளியே அலோவ் பண்ணுறது, இந்த புடிச்சு வண்டி ஓட்டியிருக்காங்க. வண்டி ஓட்டுறதுனால தான் என் பையன் கரெக்டாக போயிருக்கான். ஆப்போசிட்டில் வந்து அவங்க வந்து அடித்து என் பையன் இறந்துட்டாங்க. ஓகேவா? ஆனால் இதுக்கு முழுக்க காரணம் வந்து யார்? கவர்மெண்ட் தான். என் பையன் எந்த தப்புமே பண்ணலையே. அவன் குடிக்கவே இல்லையே. குடிக்காம இறந்துட்டான். குடிச்சு வண்டி ஓட்டுறவங்க வந்து சூப்பராக இருக்காங்க. இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. இது வரைக்கும் அவனை எங்களை கண்ணில் கூட காமிக்கல. அது மாதிரி தான் இருக்குது. இப்போ குறிப்பாக அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பெண்களுக்காக நிறைய விஷயம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா. இப்போ உங்கள் சர்க்கிளில் ஒரு சிலர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம், பாதிப்பெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் இருக்குது, இதுக்கு முன்னாடி அது கம்மியாக இருந்துச்சு, இது அதிகமாக இருக்குன்னா இதே எல்லா இடத்துலையும் பார்க்குறோம்ல. இப்போ சின்ன வயசுலேயே குழந்தைங்கள ரேப் பண்ணுறது, கொலை, கற்பழிப்பு, நகர்த்திட்டு அது மாதிரி அதிகமாகிடுச்சு. ஆனால் இவங்க பெண்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்குறாங்க, பெண்களுக்கான பாதுகாப்பான அரசுங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா நீங்களே பார்க்குறேன், டெய்லியும் பார்க்குறேன். கேட்க வேண்டிய வேலையே இல்லையே. நியூஸில் டெய்லியும் பார்க்குறேன், யூடியூப் பார்க்குறீங்க, எக்ஸா பார்க்குறீங்க. எவ்வளோ பேர் பெண்களுக்கு எவ்வளோ அணையம் நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பெண்களுக்கு பெண்களே கூட எதிராக இருக்கலாம். ஓகேதா. இப்போ குறிப்பாக ஒரு விஷயம் 2026 தேர்தல் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? புரியல. 2026 தேர்தலை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்போ வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இப்போ எல்லா கட்சிகளும் ஆளுக்கு ஒரு கூட்டணி அமைச்சிட்டு வராங்க. அந்த கூட்டணி எல்லாம் நடுநிலையாக பார்க்கும்போது டிஎம்கே கொஞ்சம் பெட்டராக இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க மக்களை. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கூட்டணி ஸ்ட்ரென்த்து கிடையாது. 8 கட்சிகளுக்கு மேலே வச்சுருக்காங்கல்ல. அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஸ்பிளிட்டாக தானே இருக்காங்க. ஏடிஎம்கேவே இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஏடிஎம்கே வந்து ஒன்றா இருக்கும்போதே அவங்களால வின் பண்ண முடியல. இப்போ ஏடிஎம்கேவே தனித்திருக்கு. ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் தனியாக போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து மற்றவங்க எல்லாமே செஞ்சுருக்காங்க. இங்கே அப்படி இல்லை, அந்த கூட்டணியும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் பெட்டர் யூட்டிலைசேஷன் ஃபார் டிஎம்கே தான் நான் சொல்லுவேன். இப்போ கூட்டணிக்குள்ளே குழப்பமா அப்படிங்கிறாங்க. திமுக அது இப்போ காங்கிரஸ் வெளியாயிருமா? அது அவங்களுக்குள்ளேயே 2 பார்ட்டாக பிரிஞ்சு அது மல்யுத்தம் மாதிரி நடந்துன்னு இருக்குது. அது சால்வ் பண்ணிவிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். அப்படி காங்கிரஸ் போனால் கூட டிஎம்கே ப்ளஸ் தான். இப்போ பொதுவாக வந்து நேற்று கூட திமுக தரப்புலேருந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, விமர்சனம் பண்ணுறவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை அப்படின்னாங்க. அந்த மாணிக்கம் தாகூர்லாம் 2019 கூட்டணியில் இருக்காங்க. அப்போல்லாம் அவர் எங்கே போனார்? அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லலையே. அவராகட்டும், இன்னொருத்தர் பிரவீன் காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் எங்கே போனாங்க இத்தனால? இந்த வாட்டி மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க? இப்போ லாஸ்ட் டைம் பீகாரில் வந்து எப்படி அவங்க தோற்று போனாங்க? அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும்ல. யார் எப்படி வேணால் பேசலாம். பட் டிஎம்கேஸ் பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்குது. டிஎம்கேவோட இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பெனிஃபிட்டு, தனியாக போனாங்களா அன்பெனிஃபிட்டு தான். இப்போ இருக்க ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு 1 இயர் பேக் கொஞ்சம் அப்படி இருந்தது. இப்போ கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேபி எலெக்ஷனுக்காக இருக்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துருக்கு. அதை கூட காது குத்து விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகைலாம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இவங்க ஆட்சி இருக்கும்போது இவங்க பண்ணாதா? எல்லாமே ஆப்போசிஷன் ஏதாவது ஒன்று இவங்க டிமினேட் பண்ணோம், டிக்ரீஸ் பண்ணோன்றது தான் அவங்க நினைப்பாங்க. மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இது மாதிரியான வரிகள் தான் மொய்யா நீங்கள் வைக்கணும் அப்படிலாம் போட்டுருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அது பண்ணதான் செய்வாங்க. யாருக்கு ஆட்சி வந்தாலும் பண்ணதான் செய்வாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது தான் மெயின். ஓகே, இப்போ மகளிருக்கான அரசு அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் சொன்னாங்க. மகளிருக்கு தான் இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்காருல்ல அவர். பீகாரில் பண்ணதை விடவா கொஞ்சம் ஹையஸ்ட்டாகவும் நினச்சி பார்க்கக்கூடாது, லோயஸ்ட்டாகவும் நினச்சி பார்க்கக்கூடாது, லெவலாக தான் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, இப்போ குறிப்பாக இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும் அப்படின்னா, ஒரு புறம் வந்து நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒரு புறம் நிற்கிறாங்க. என் கூட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்குக்கிறேன், அதிகாரத்துலையும் பங்குக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் இருக்குது. இதை பற்றி இப்போது இத்தனை பேர் தனியாக போனாலும் டிஎம்கேக்கு தான் ப்ளஸ். ஓட்டு தான் ஸ்பிட் ஆகும்.
மேபி டிஎம்கேயோட பர்சன்டேஜ் வேணால் குறையுமே தவிர மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஓகேண்ணா. இப்போ ஃபைனலாக 2026 இந்த எலெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஏன்னா ரீசெண்ட் டைமில் இந்த மகளிர் உரிமை தொகை சிறப்பு உரிமை தொகை ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் என்னன்னா டிஎம்கே வின் பண்ணுவாங்க, அட்மோஸ்ட் இது வராது, மற்றவங்க எல்லாம் இதாகும். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க கூட்டணி வந்து அமைச்சிட்டு வராங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த கூட்டணிலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுகவும் ஒரு பக்கம் திமுகவும் சேர்ந்து அவங்களுடைய பலத்தை சேர்த்து கூட்டணி சேர்க்குறாங்க. இது எப்படி நம்ம பார்க்குற மக்களும் பார்க்குற நாங்களும் நம்மளும் பார்க்குறோன்னா கூட்டணி ஆட்சி இருந்தால் சாத்தியமாகன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கூட்டணி ஆட்சி இருக்கலாம். கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மெஜாரிட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சுயமாக எந்த முடிவும் எடுக்கிறதுக்காக அவங்க தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கணுன்ற ஒரு கான்செப்டில் போவாங்க. இப்போ திமுக இருக்குதுன்னா அவங்க தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சா தான் அவங்களுடைய சட்டத்தை அவங்களுடைய என்ன மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும். கூட்டணி ஆட்சின்னு கூட்டணியில் வந்து சேர்ந்து பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, கூட்டணியிலேருந்து எனக்கு இதை செய்யாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கூட்டணி ஆட்சி இருந்தால் நல்லது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி மட்டும்தான், ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாதுன்றாங்க. ஆனால் திமுக வந்து எப்பவுமே வந்து திமுக தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி இல்லை, தனி மெஜாரிட்டியில் நானுடைய தன்னாட்சி தான் நடத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுடைய எண்ணம் இருக்கும். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் வந்து சுயாட்சி. ஆனால் இவங்க வந்து தனி மெஜாரிட்டியில் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் வந்து சுயாட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் மாநிலத்திலேயும் கூட்டாட்சி இருந்தால் நல்லாயிருக்கும். கூட்டணி என்பது வந்து தனி இதுவும் இல்லாமல் என்னுடைய கருத்தை கேட்டு ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய முடிவை நல்லபடியாக எடுத்தால் அது சிறப்பாக இருக்கும். கூட்டணி ஆட்சி சாத்தியம். கூட்டணிக்குள்ளேயே இப்போ குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கூட்டணிக்குள்ளே குழப்பங்கள் நடக்குதுன்னா இப்போ வந்து எல்லா ஒவ்வொருத்தருடைய வந்து எண்ணங்கள் தான் சீட்டு அவங்க கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து கொள்கை ரீதியாக கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து சீட்டுக்காக இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் முளைச்சி எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஜய் எடுத்துக்கலாம். அவர் வந்து அவர் வரும்போதே வந்து கூட்டணி ஆட்சி தான் பேஸ் பண்ணுறாரு. என் கூட வந்தீங்கன்னா நான் வந்து ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன். ஆனால் அப்படி சொல்லி யாரும் போய் சேரல. அவர் இது வரைக்கும் அவர் கூட போய் யாருமே சேரலை. ஏன்னா அவர் இப்போ 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடிச்சலன்றது வந்து சாத்தியம் கிடையாது. திராவிட கட்சியெல்லாம் பல வருஷமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க காட்டிலே வந்து விஜய் வந்து இப்போ உடனே கட்சி ஆரம்பித்து உடனே ஆட்சி பிடிச்சலான்றது சாத்தியம் கிடையாது. கூட்டணியில் வந்து பங்கு கேட்குறது வந்து நியாயமானு கேட்குறாங்கன்னா அவங்களுடைய கொள்கை ரீதியாக கேட்குறதுக்கு கரெக்டு. எனக்கு இப்போ நான் வந்து உனக்கு ஆதரவு தரேன், நீ எனக்கு ஆதரவு கொடுங்க, நான் ஒரு 10 சீட்டு எனக்கு கொடுக்குறீங்கன்னா நான் 10 சீட்டில் நீங்கள் எனக்கு ஆதரவு தர போகிறீங்க. மீதி 234 தொகுதியில் மீதி இருக்கிற அத்தனை தொகுதிக்கு நான் உனக்கு வேலை செய்யணும். இதுதான் வந்து கூட்டணி. அந்த கூட்டணி சாத்தியமாக வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு கொள்கை இருக்கும். எனக்கு வந்து இவ்வளோ சீட்டு கொடுங்க, நான் இவ்வளோ கூட்டணியில் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ தேவையில்லை, இத்தனை சீட்டு கொடுத்தா நான் உங்களுக்கு கூட்டணி சேரணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு சமரசம் ஏற்பட்டால் கூட்டணி சேர போகிறாங்க. சமரசம் ஏற்படலாம் தனியாக சுயாட்சி நிற்க போகிறாங்க. ஓகே, காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியேறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு ஒருபோதும் வெளியேறாது. அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, காங்கிரஸ் வந்து பாரம்பரிய கட்சி. அவங்க ரொம்ப காலத்துக்கு வந்து திமுக கூட ஒரு இணக்கமாக இருக்காங்க. திடீர்னு வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க காங்கிரஸ். ஆனால் மத்தியில் அவங்க ஆட்சி செய்யும் போது வந்து அவங்க யாருமே எங்களுக்கு நான் ஆட்சியில் பங்கு கொடுக்குன்னு யாருக்கும் சொல்லவே இல்லை. மத்தியில் அவங்க ஆட்சி செய்யும் போது திமுக கொடுத்துருக்காங்க, அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க, மத்திய அமைச்சரவை கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இருந்த சூழ்நிலைக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து மாநிலத்தில் வந்து எங்களுக்கு பங்கு கொடுன்னு கேட்குறாங்க. பங்கு கொடுன்னு கேட்குறது அந்த கட்சியுடைய கொள்கையாக இருக்கலாம். ஆனால் இது வந்து அவங்களுடைய நிலைப்பாடு, காங்கிரஸோட நிலைப்பாடு. ஆனால் திமுக ஒரு போதும் அது தரமாட்டேன்னு சிஎம்ஏ அறிவிச்சிட்டாரு. நாங்கள் வந்து தனி மெஜாரிட்டியில் தான் இருப்போம், எங்களுடைய ஆட்சியில் பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி நீங்கள் கொடுத்தா தான் நான் சேருவேன்றது. அவங்களுக்கு சீட்டு கிடைச்சா இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான சீட்டு கேட்டால்
கொடுத்தா திமுக கூட இருக்க போகிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வெளியேற போகிறாங்க. இந்த ஆட்சியில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? இந்த ஆட்சியில் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜாதி பிரச்சனை தான். ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை. ஏன்னா ஆர்எஸ் பிஜேபி அவங்களுடைய லிங்க் எடுத்துன்னு வந்து இங்கே நம்ம மேலே தமிழ்நாட்டு மக்கள் மேலே திணிச்சு கலவரம் ஏற்படுத்துறது மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது வந்து இது வந்து திராவிட மண்ணில் வந்து அவங்களுடைய சித்தாந்தம் இங்கே பழிக்கலை. அதனால சில சூழ்ச்சிகளை செஞ்சு ஏதாவது குளறுபடி பண்ணி திமுக கூட்டணியை உடைக்கணும். ஆல்ரெடி அதிமுக பலவீனம் ஆகி போச்சு. அவங்க மேலே தான் சவாரி ஏறிட்டு வராங்க. அவங்க சவாரி ஏறிட்டு வந்து அவங்க ஜெயிச்சு இங்கே வந்து அவங்களோட சித்தாந்தத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை வரணும், அவங்களுடைய விங்கு நடக்கணுன்றதுக்காக அவங்களுடைய செயல்படுறாங்க. பட் இது வந்து அவங்களுடைய இது எடுபடாது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது. இந்த டைமில் வந்து எல்லா கட்சியும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணியோட பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேர்தலில் கூட்டணி என்பது எதுவும் கொள்கை கூட்டணி அல்ல. எல்லாமே அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கிட்டு அதன் மூலம் தான் எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக தான் கூட்டணி. மக்களும் வேறு வழி இல்லாமல் எரியிற கொள்ளியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிற மாதிரி இன்றைக்கி யாருக்காவது வாக்களிக்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக செயல்படக்கூடிய எந்த இயக்கங்களும் தேர்தலில் பங்கெடுத்துக்கலன்னு தான் நான் கருதுகிறேன். சும்மா பேருக்கு என்னது ஏதோ ஒன்று திராவிடன்னு பேசலாம், மற்ற வகையில் அந்த இசை இந்த இசைன்னு பேசலாம் மொழிய. உண்மையிலுமே கொள்கை அடிப்படையில் மக்களை பயிற்றுவிப்பது என்பதுதான் எதிர்கால தலைமுறை இந்த வளத்தை பாதுகாப்பதோடு சமூகத்தை பாதுகாப்பதோடு செயல்படுவதாக இருக்குன்னு நான் கருதுகிறேன். அமைந்திருக்க கூட்டணிக்குள்ளேயே குழப்பங்கள்லாம் நிறையா இருக்குல்லையே, அதை பற்றி? அது கூட்டணிக்குள்ளே குழப்பமெல்லாம் இல்லைங்க, பேரம் தானுங்க. குழப்பங்கிறது பொய். என்னது எல்லாம் பதவி சுகத்துக்காக இருக்கிற பேரம் தான் இருக்க ஒழிய இங்கே குழப்பமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா, இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, செயல்பாடு எப்படி இருக்குது? இது திராவிட மாடல்னு சொல்கிறதெல்லாம் சும்மா இதுதான். ஆளக்கூடிய திமுக அரசு கடந்த காலங்களில் மக்கள் இயக்கங்களுடைய போராட்டத்தினால திமுக எந்த போராட்டமும் நடத்தினதில்லை. ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கலாம், வேறு கூடங்குளம் போராட்டமாக இருக்கலாம், எந்த போராட்டமாக இருந்தாலுமே கடந்த வாரங்களில் தொடர்ச்சியாக வந்து மத்திய அரசை எதிர்த்து போராட்டங்கள் நடத்திட்டு தானே இருக்காங்க. சும்மா அடையாளத்துக்கான போராட்டம், இது உணர்வு ரீதியான போராட்டம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய வளங்கள் இன்னைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுடைய அனைத்து கனிம வளங்களும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை கேட்காம எடுப்போன்னு சட்டம் போட்டான். கார்னெட்டு, இல்மினேட்டு, ரூட்டைலு, சிக்கானு, மோனோசைட்டு, தோரியோ, கிராஃபைட்டு, டங்ஸ்டனு, மாலிப்டினோ, தங்கம், பிளாட்டினோ, இப்படி 30 வகையான கனிமங்களை நாங்கள் தமிழ்நாட்டையே கேட்க வேண்டியதில்லை, மக்களை கருத்து கேட்பு கூட்டமே நடத்த வேண்டியதில்லைன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போட்டான். ஏன்னா இது எல்லாமே கிரிட்டிக்கல் மினரல், பாதுகாப்பு தொடர்பானது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தமிழ்நாட்டில் பேச்சு கூட இல்லையே. உண்மையிலேயே போராடி எதை பற்றி போராடிக்கணும், அதை ஏற்ற போராட்டம் நடத்தியிருக்கணும். அப்படியான போராட்டம் இல்லைங்கிறத எங்களுக்கு கவனியானதுல வருத்தமான செய்தி. இப்போ இந்த திமுக அரசோட இதில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசுகிறேன்? திமுக அரசை பொறுத்தவரை குறிப்பாக இயற்கை வளத்தை பாதுகாக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள், குறிப்பாக ஜகுபர் அலி படுகொலை செய்யப்பட்டார் புதுக்கோட்டையில். அதே மாதிரி கரூரில் விவசாயி ஜெகநாதன் படுகொலை செய்யப்பட்டார். கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் படுகொலை செய்யப்பட்டார். கடந்த வாரம் கரூரில் ஒரு எம்எல்ஏவே பத்திரிகையாளருடைய மண்டையே பொழந்த சம்பவம் இருக்குது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை கனிம வள கொள்ளை எதிர்க்கக்கூடியவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள், இயற்கையின் மீது பற்றுள்ளவர்கள், அரசு அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் யாருடைய உயிருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது. அதுதான் திமுகவுடைய சாதனை. ஓகே சார், இப்போ குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுங்க, இது மகளிருக்கான அரசு அப்படிங்கிற ஒரு விஷயம். எதுக்கான மகளிருக்கான அரசு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது ஆளுகின்ற அரசுக்கு ஒரு கடமை இருக்குது. மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய பொருளுக்கு நீங்கள் விலை கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு சலுகையாக கொடுக்க வேண்டியதில்லை, அவனுக்கு மானியம் கொடுக்க வேண்டியதில்லை, அதை கொடுக்கறதில்லை. அதே மாதிரி இந்த உழைப்புக்கு தகுந்த கூலி கிடையாது. அப்படியான வகையில் மக்களை வைத்துக்கிட்டு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம கொள்ளையை மீது, அது கல்குவாரியாக இருக்கலாம், கிரானைட்டாக இருக்கலாம், ஆத்து மணலாக இருக்கலாம், தாது மணலாக இருக்கலாம், இந்த கொள்ளைகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுத்தாலே தமிழ்நாட்டினுடைய நேற்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட
10.62 லட்சம் கோடி கடனையும் அடைத்து விடலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ரேஷன் கார்டுக்கும் குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபா அரசால் கொடுக்க முடியும். இங்கே பிரச்சனை என்பது வளம் இருக்குது, செய்யறதுக்கான அரசு இல்லை. காரணம், ஆளக்கூடிய அரசும் சரி, ஏற்கனவே ஆண்ட அரசுகளும் சரி, எல்லோரும் இந்த கொள்ளையில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். கூட்டு களவாணிகளாக இருக்கிறதுனால இவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சில சலுகைகளை மிகப்பெரிய விஷயமா பேசுகிறாங்க. இது உண்மையிலுமே எங்களை போன்றவர்களுக்கு மிகவும் ஏன்னா பிரச்சனை எங்களுக்கு தெரியும், பிரச்சனை தீர்க்கிற வழிமுறையும் தெரியும். எனவே அரசு இப்படி சொல்வதெல்லாம் வெறும் ஒரு மோசடி வார்த்தையாக தான் பார்க்குறேன்.